சுலைமான் நபியோட அரச சபைக்கு ஒருத்தர் அடிச்சு புட்டிச்சுட்டு ஓடி வராரு. ஓடி வந்து என்ன சொல்றாருன்னா, அரசே நான் வந்து இந்த நாட்டில் இருக்க விரும்பலை, நீங்கள் காற்றுக்கு உத்தரவிடுங்க என்னை இந்தியாவில் கொண்டு போய் விடுறதுக்கு அப்படின்ட்டு கேட்காரு. அப்போ சுலைமான் நபி கேட்காரு, எதுக்காக நான் வந்து காற்றுக்கு உத்தரவிடணும், ஏன் நம்ம நாட்டில் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்காரு. அந்த மனிதர் பதில் சொல்லாரு, நான் வரும் வழியில வந்து ஒருத்தரை கண்டேன், அது வந்து மலக்குல் மவுத் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அவர் என்னையே பார்த்துட்டு இருந்தாரு, நான் இங்க இருக்க விருப்பம் இல்லை, நான் வந்து என்னை இந்தியாவுக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி அவர் அரசர்கிட்ட கேட்காரு. ஓகே, மக்களோட விருப்பம் தானே அரசர் வந்து நிறைவேற்றுவாரு. சுலைமான் நபியும் காற்றுக்கு உத்தரவிடுறாரு. அப்படியே அவர் காற்றுக்கு உத்தரவிட்டாலும் இந்த மனிதரும் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டாரு. கொஞ்ச நேரம் கழித்தது பிறகு அந்த மலக்குல் மவுத் சுலைமான் நபியை வந்து சந்திக்க வராரு. சந்திச்ச டைம்ல வந்து அந்த மலக்குல் மவுத்து கிட்ட சுலைமான் நபி கேட்டாங்க, இப்படி ஒரு மனிதர் வந்து என்னிடம் கேட்டாரு உங்களை கண்டு அப்படின்னு சொல்லி, இது என்ன நடந்துச்சு அப்படின்னு. அந்த மலக்குல் மவுத் சொல்லிக்காரு, எனக்கு இறைவன் கட்டளை இட்டார், அந்த நபருடைய உயிரை இந்தியாவில் வச்சுதான் நீங்க எடுக்கணும் அப்படின்ட்டு. நான் என்ன செய்யறேன்னு தெரியல, அவர் இருப்பதும் உங்களோட நாட்டுல, அவர் இந்தியாவுக்கு போனதான் எனக்கு அவரோட உயிரை அவர்கிட்ட கைப்பற்ற முடியும். நான் வந்து அவரை கண்காணிச்சிட்டு இருந்தேன், அவர் வந்து அவங்கள்ட்ட பேசினாரு, உங்கள்ட்ட அவரே வாயாலே கேட்டார் நான் இந்தியாவுக்கு போகணும்னு, நீங்க அனுப்பி வச்சீங்க, அவர் இந்தியாவில் கால் வச்சதுமே நான் அவரை உயிரை பறிச்சிட்டேன் அப்படி சொல்லி மலக்குல் மவுத் ஒரு பதில சொன்னாராம். எங்களுடைய உயிர் எங்க இருந்து போகணும்னு எழுதியிருக்கோ அங்கிருந்து கண்டிப்பாக போகணும். எவ்வளோ தூரம் ஓடி ஒழிச்சாலும் சரி, எப்படித்தான் நாங்கள் வந்து மரணத்திலிருந்து தப்பிக்க வேண்டாலும் சரி, மரணம்ங்கிறது நிச்சயமாக வந்தே தீரும். இது போல் வீடியோஸ் வந்து தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் எங்களோட பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க, லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க.